ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கோம். இங்கே ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்கோம். அத்திவரதர் இருக்கிற ஒரு ஊர். இவர் பேரும் வரதர்னு எண்டாகும். அர்ச்ச வரதர் நம்ம ஃப்ரெண்டு. ரீசெண்ட் டேஸில் இவர் தான் நம்மளுக்கு கொஞ்ச நாளாக வந்து இவர் கூட தான் கொஞ்சம் அதிக கான்வர்சேஷன் நடந்துகிட்ருக்கு. இவர் வந்து லடாக்கு போயிட்டு வந்தார். இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்கிட்ட அப்பப்போ ஷேர் பண்ணுவார். ஃப்யூச்சரில் நிறைய ரைடு வந்து இவர் கூட போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நிறைய முடியல என்னால். பெங்களூர்லேருந்து இங்கே வந்து போகிறது எனக்கு அந்தளவுக்கு ஒரு பாசிபிலிட்டி இல்லாமல் இருந்துச்சு. ப்ரோ நீங்கள்? ஹாய் கைஸ், பார்த்தீங்கன்னா நான் வந்து என் பேர் ஹர்ஷா அண்டு நானும் ப்ரோ கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா கேவ் டெம்பிள் போக போகிறேன். ஆக்சுவலி லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கேவ் டெம்பிள் பற்றி நான் ஒரு சின்ன வீடியோ பண்ணியிருப்பேன். நானும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். என் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா மோட்டோ இன் பூஸ்டர். ஸோ அதை பார்த்துட்டு ப்ரோ பார்த்தீங்கன்னா நானும் ஒரு தடவை விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து இதுக்காக வந்திருக்காரு. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். மிச்செல்லாம் ப்ரோவே கண்டினியூ பண்ணுவார். ஓகே, அப்படியே இன்றைக்கி இப்போ நம்ம போக போகிற பிளேஸு அப்படியே பார்க்கலாம். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து கண்டினியூஸாக ரிசீவ் ஆகும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹர்ஷவர்தனோட பைக்கில் தான் போகிறோம். ஹர்ஷவர்தன் GT 650. இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஹர்ஷவர்தன் லடாக்லாம் முடித்தார். ஆனால் இதில் போக முடியுமான்னு எனக்கு தெரில. என்னோட இதுக்கு வந்து வண்டி வந்து செம வெயிட்டாக இருக்கும். ஆனால் அவர் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டார். நிறைய விஷயத்தில் கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி இதில் தான் நம்ம போகிறோம். அப்படியே வாங்க போயிட்டே பார்க்கலாம். அப்படியே ஹர்ஷவர்தன் வீட்டில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வண்டி ஒரு 650cc எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்னு தெரியல. நமக்கு அந்தளவுக்கு பழக்கமே இல்லை. லைட்டாக உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. ஆனால் அவரோட பைக் வேறு. நம்ம ஒரு வெயிட்லெஸ் பைக்கை ஹேண்டில் பண்ணிட்டு இதை ஹேண்டில் பண்ணுறதப்போ கொஞ்சம் லைட்டாக ஒரு ஜர்க் இருக்கும்ல, அந்த மாதிரி. ஒரு மலையை திருப்புற மாதிரி இருக்குது. காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரீட்டை நோண்டி வச்சுட்டாங்க. ஹர்ஷவர்தன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இங்கே நோண்டி வச்சு ரொம்ப நாள் ஆச்சான். அவரோட காரை கூட வெளியில் எடுக்க முடியாதபடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இங்கேருந்து அப்படியே கிளம்பி ஃபியூவல் போட்டு அப்படியே அந்த லொக்கேஷன் போக வேண்டியது தான். அப்படியே இங்கே போய் பெட்ரோலை போட்டு போக வேண்டியது தான். அதான் பிடிச்சி போட்டுடலாம். ஆமாம்மா, அப்படி வந்துடுவா. அப்படியே இங்கேருந்து ஃபியூவல் ஃபில் பண்ணிவிட்டு கிளம்பலாம். அவள் தான் அப்படியே இங்கேருந்து கிளம்பியாச்சு. வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூலுன்றதை வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணியாச்சு. அப்படியே முன்னாடி நம்ம ப்ரோ போய்கிட்டு இருக்காரு. ஆனால் காஞ்சிபுரத்தில் இந்த அளவுக்கு டிராஃபிக்காக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ப்ரோ தான் இப்போது நம்ம வழி நடத்தி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நம்மளுக்கு வந்து அந்த லொக்கேஷன் தெரியாது. ஆக்சுவலாக அதை பற்றி நிறைய ரீட் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆனால் என்னால் முடியல. நிறைய அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே. நம்மளுக்கு என்னதான் வண்டி எடுத்தாலும் ப்ரோக்கு ஒரு பயம் இருக்கு. வண்டி செமையா பறக்குது. இந்த வண்டி லுக்கு வேற லெவல்ல இருக்கு. ஆக்சுவலா அந்த வண்டியுமே பாத்தீங்கன்னா அப்பாச்சி 160R, அதுக்கு மேல வேற லெவல். அவரு ஒன்னொன்னுத்தையும் பார்த்து பண்ணி வச்சிருக்காரு. ஆக்சுவலா வண்டி பாத்தீங்கன்னா வந்தப்போ வேற கலர்ல இருந்துச்சு. இப்போ பெயிண்டிங்லாம் பண்ணி அந்த லுக்கே மாற்றி வச்சிருக்காரு. பிரேக்கிங்ஸ் எல்லாமே பட்டைய கலப்புது, வேற லெவலில் இருக்கு. செகண்ட் கியர்லேயே தான் உள்ளே வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு 650cc பைக்கை நான் இப்போ தான் ஓட்டுறேன். வண்டி பேர் பார்த்தீங்கன்னா மோனா போட்டிருக்கு பார்த்தீங்களா. செம்ம
பப்ளிக் அட்டென்ஷனுங்க சத்தியமாக. அந்த பசங்க வாயை பொழக்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி வண்டி ஓட்டுறது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும்போது பப்ளிக் அட்டென்ஷன் வேறு லெவலில் இருக்குது. அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதான் சொல்லிட்டு இருந்தேன், அந்த பையன் வாயை பொழந்தான். ஆமாம், ஊரே பார்க்குது. நல்ல ஒரு அட்டென்ஷன். பிரிட்ஜு மேலே தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காஞ்சி போய். சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் பாலாறு. இதில் தான் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபுல்லாக தண்ணி இல்லாத ஒரு நிலையில் இருக்குது. இந்த பிரிட்ஜு மேலே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இதை தான் நான் சொன்னேன். ஆக்சுவலாக இதில் தண்ணி இருக்கும், பட் ஆனால் இங்கே என்னென்ன தெரியல, இப்போதைக்கு தண்ணி இல்லை. முன்னாடி போயிட்டு அப்படியே போயிடலாம். பரவாயில்ல, சப்பையாக 100 ரீச் ஆகுது. இது பாருங்களேன், காஞ்சிபுரம் வந்து எதுக்கு ஃபேமஸான ஊருன்னா ஃபுல்லாகவே கோயில், இந்த கல்வெட்டு, இந்த சிற்பங்கள் அதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். ஆக்சுவலாக இது இன்னொரு முகம் பார்த்தீங்கன்னா விவசாயமும் இருக்குது இந்த ஊரில். பார்த்தீங்கன்னா தெரியும், இது அதர் போர்ஷன். இதுலேயே நிறைய வில்லேஜஸ்லாம் இருக்குது. புதுச்சேரி 246 பஸ்ஸு. நீங்க அப்படிதான் போறீங்கன்னு நினைச்சு நான் அப்படி போயிட்டேன். இல்ல ஆப்போசிட் டைரக்ஷன். இவனுங்க அப்பத்துல இருந்து ஓட்டிட்டு இருக்கானுங்க. போ. ஆக்சுவலா நம்ம போற கோயிலோட பேர் வந்து நான் பக்கன்னு எனக்கு மறந்துச்சு. மாமண்டூர்ல இருக்கிற குகை கோயிலுக்கு தான் நம்ம இப்ப போய்கிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் வயசரை மூடாமல் நான் பாட்டு பேசிகிட்டு இருந்திருக்கேன். நிறைய ஏர் இன்வால்வ் ஆகிருக்கும். நான் இங்கேருந்து எப்படியும் ஒரு 12-13 கிலோமீட்டர் இருக்கும். பஸ்ஸு பாருங்கள் எப்படி வரான் பாருங்களேன். அநியாயம் பண்ணுறாங்க. ஆனால் சத்தியமாக பஸ் டிரைவர்ஸ்லாம் ரொம்ப இப்படிலாம் ஏன்டா இவங்களுக்கெல்லாம் ஏன்டா பர்மிட் கொடுத்து அவ்வளோ பெரிய மக்கள் தொகையை வச்சுட்டு ஓட்டுற ஒரு பஸ்ஸு பைத்தியகாரத்தனமாக ஓட்டிட்டு இது மாதிரி பண்ணி தான் ஆக்சிடென்ட் பண்ணுறது. இதுதான் எங்கேயோ போறாரு. இந்த சைடு திரும்பணுமா? ஓகே. இதுதான் அதோட வழி போல. இந்த சைடில் பூரா ஒரே மலைகள் இதுவாக இருக்குது. காஞ்சிபுரத்துலேயே ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்கிற ஒரு பிளேசஸ் வந்து இங்கே தான். இங்கே ஏதோ ஒரு லேக்கும் நான் வந்து கேள்விப்பட்டிருந்தேன். இந்த ஹில்ஸுக்கு பேக் சைடில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த லேக்கு. இந்த பிளேஸுக்கு போகிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம வந்து இந்த மூவி ஒன்று பார்த்தோம்ல ரீசெண்ட் டேஸில், அந்த மூவி அதை பார்த்து இது ஆனது தான், டியூன் ஆனது தான். ஏன்னா பழைய விஷயங்கள்லாம் நான் நோண்டி பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். ஏன்னா அந்த காலத்தில் நம்ம எந்த ஒரு எலக்ட்ரிக் பொருளும், எந்த ஒரு லைட்டு வெளிச்சம் கூட இல்லாத அளவுக்கு ராத்திரியும் பகலுமான்னு இருந்து வேலை பார்க்குறது. இன்னொன்று, எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது, எந்த ஒரு டிவைஸும் கிடையாது. மனுஷனால் உருவாக்கப்படுற ஒரு விஷயமும் அதிசயம் தானே. ஸோ அதெல்லாம் நம்ம நேரில் போய் பார்க்குறதுன்றது ரொம்ப அரிதான விஷயம். அதெல்லாம் நம்ம தேடி போய் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ வண்டியோட சத்தம் கேட்குறீங்களா? நான் வயசரை தூக்கி விட்டுக்கிறேன். செம்மையாக இருக்குது. இந்த பிளேஸே வேறு லெவலில் இருக்குது. அப்படியே ஒரு நல்ல ஒரு வில்லேஜ் சைடு கொஞ்சம் உள்ளே வந்த மாதிரி இருக்குது. எல்லாம் சண்டே கிரிக்கெட் விளையாட்டு போய்கிட்டு இருக்காங்க. ரேஷனுக்கு நிற்கிறாங்களா?
தனியாக ஒரு வழி பிரியுது, சூப்பராக இருக்குது. நானும் நிறைய ஆட்கள் இருக்காங்க. இந்த சைடில் ஏதோ காட்டுறாங்க. ஓ, இதுதான் வழி போல். பார்க்குறதுக்கே அமானுஷ்ய சக்தி போன்று காட்சியளிக்கும் ஒரு மனிதன் வெளியில். அப்படியே உள்ளே போகலாம். இங்கே தண்ணி இருக்கா? அவ்வளோதாங்க கைஸ், வந்தாச்சு. அந்த குகை கோயில் இங்கேருந்தே எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு காட்சியளிக்கு பாருங்களேன். இங்கேருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ கம்பீர தோற்றம். அந்த மலையை குடைஞ்சி பண்ணி வச்சுருக்கிறதுலாம் நான் இப்போ நேரில் பார்க்கையில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, டூரிஸ்ட் பிளேஸ் போல் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இங்கேருந்து இன்னொன்னா பார்க்கலாம்.